அஜித் நடிப்பில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி தற்போது 11 நாட்கள் ஆச்சு. ஸோ அஜித்தோட விடாமுயற்சி படமும் தளபதி விஜய் நடிப்பில் போன வருடம் ரிலீஸ் ஆன கோட் படம், இந்த 2 படங்களில் 11 நாட்களில் எந்த படம் அதிக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனை அடுத்து தமிழ்நாட்டில் கோட் படம் 11 நாட்கள் முடிவில் 170 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் தமிழ்நாட்டில் 11 நாட்கள் முடிவில் 94 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் கோட் படம் 11 நாட்களில் 13 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. அதே போல் விடாமுயற்சி படம் தற்போது வரைக்கும் 6 கோடி ரூபாய் வசூல் கிடச்சிருக்கு. அதே போல் கர்நாடகாவில் கோட் படத்துக்கு 26 கோடி ரூபாய் வசூல் கிடச்சிருக்கு. விடாமுயற்சி படத்துக்கு தற்போது வரைக்கும் 12 கோடி ரூபாய் வசூல் கிடச்சிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கோட் படத்துக்கு 11 நாட்களில் 14 கோடி ரூபாய் வசூல் கிடச்சிருக்கு. விடாமுயற்சி படத்துக்கு தற்போது வரைக்கும் 5 கோடி ரூபாய் வசூல் கிடச்சிருக்கு. அதே போல் வெளிநாடுகளில் கோட் படத்துக்கு 11 நாட்களில் 119 கோடி ரூபாய் வசூல் கிடச்சிருக்கு. விடாமுயற்சி படம் தற்போது வரைக்கும் வெளிநாடுகளில் 58 கோடி ரூபாய் வசூல் கிடச்சிருக்கு. ஸோ இதனை அடுத்து உலகம் முழுவதும் கோட் படம் 11 நாட்களில் 380 கோடி ரூபாய் கிட்ட வசூல் கிடச்சிருக்கு. விடாமுயற்சி படம் தற்போது வரைக்கும் 11 நாட்களில் 178 கோடி ரூபாய் கிட்ட வசூல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 படங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோட் படம் தான் உலக அளவில் எல்லா இடங்களையும் அதிக வசூல் கிடச்சிருக்கு. நீங்கள் யாரெல்லாம் விடாமுயற்சி படம் பார்த்தீங்க, அதே போல் உங்களுக்கு விடாமுயற்சி படம் பிடிச்சிருக்கா, கோட் படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.